அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட MT-15 அப்படின்ற ஒரு பைக்கும் யமஹாவோட R15 வெர்ஷன் 3 அப்படின்ற ஒரு பைக்கும் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேரிசன் பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா யமஹாவோட MT-15 அப்படின்ற பைக்கை வந்து இந்தியா லான்ச் பண்ணாங்க. இந்த பைக் லான்ச் ஆன உடனே வந்து பலரால் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட MT-15 அப்படின்ற ஒரு பைக்குக்கும் R15ஓட வெர்ஷன் 3 அப்படின்ற பைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ இது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல எதுக்கு இது கம்பேரிசன் வந்து போடுறாங்க, அதாவது வந்து MT-15 அப்படின்ற பைக்கும் R15 வெர்ஷன் 3 அப்படின்ற பைக்கும் வந்து ஏன் கம்பேரிசன் கேட்குறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யமஹாவை பொறுத்தவரை ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக், அதாவது வந்து ஒரு 150 சிசியில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட R15 வெர்ஷன் 3 அப்படின்ற ஒரு பைக் தான் வந்து இருந்துட்டு இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 சிசிலேயே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் பைக் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து யமஹாவோட MT-15 அப்படின்ற பைக்கை வந்து இந்தியா லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கும் வந்து அதிக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பைக், அதாவது வந்து ஒரு 150 சிசியில் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பைக் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் R15 வெர்ஷன் 3 அப்படின்ற பைக்கோட இன்ஜினே வந்து பார்த்தீங்கன்னா இந்த MT-15 அப்படின்ற பைக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நேக்கட் டைப் பைக். இந்த ரெண்டு பைக்கில் வந்து எந்த பைக் வாங்குறது, R15 வெர்ஷன் 3 அப்படின்ற பைக் வாங்கலாமா இல்லை MT-15 அப்படின்ற பைக் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து பலரும் கேட்டிருந்தீங்க. முதல்ல இந்த ரெண்டு பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ரெண்டு பைக்லையுமே வந்து ஒரே மாதிரி இன்ஜின் பொறுத்து இருந்தாலும் டிசைன் பொறுத்தவரை வந்து வேறு அப்படின்னு சொல்லலாம். R15 வெர்ஷன் 3 அப்படின்ற பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபுல் ஃபேரிங் டைப் அப்படின்னே சொல்லலாம். இதே வந்து யமஹாவோட MT-15 அப்படின்ற பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேக்கட் டைப் பைக். இந்த ரெண்டு பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பைக்கோட லுக் பொறுத்தவரை வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு வண்டிலையுமே வந்து 155 சிசி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின். இந்த வண்டியோட பீச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டிலையுமே வந்து 19 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 15 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலி டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டிலையுமே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 11 லிட்டர் வந்து இரண்டு வண்டிலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யமஹா MT-15 அப்படின்ற பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா 138 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. இதே வந்து R15 வெர்ஷன் 3 அப்படின்ற பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 139 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. வெயிட் பொறுத்தவரையிலே வந்து பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூட இரண்டு வண்டியிலுமே வந்து 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது வந்து 6 கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியிலுமே வந்து 17 இன்ச் அலைவில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியிலுமே வந்து ஃப்ரண்ட் வீலில் 282 mm வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா 220 mm வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்ஸோட சேஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா யமஹாவோட MT-15 அப்படின்ற பைக்கில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து R15 வெர்ஷன் 3 அப்படின்ற பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பொறுத்த அளவுலேயும் வந்து R15 வெர்ஷன் 3 அப்படின்ற பைக்கில் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியிலுமே வந்து ஃப்ரண்ட் வீலில் வந்து டெலஸ்கோபிக்கும் ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விங் ஆம் லிங்க்டு சஸ்பென்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியிலுமே வந்து ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் இரண்டுமே வந்து LED தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் R15 வெர்ஷன் 3 அப்படின்ற பைக்காக இருக்கட்டும் MT-15 அப்படின்ற பைக்காக இருக்கட்டும் இரண்டு பைக்லையுமே வந்து ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டேக்கோமீட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் மற்றும் மைலேஜ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா MT-15 அப்படின்ற பைக்கோட டாப் ஸ்பீட் மற்றும் மைலேஜ் வந்து நமக்கு சரியாக தெரியல. காரணம் என்ன அப்படின்னா இப்போ தான் வந்து இந்த பைக் லான்ச் ஆயிருக்கு. ஆனால் R15 வெர்ஷன் 3 அப்படின்ற பைக்கை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் பொறுத்தவரை ஒரு 140 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைலேஜ் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 40 km/லிட்டர் வரையுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை பொறுத்தவரையிலையும் வந்து MT-15 அப்படின்ற பைக்கோட விலை வந்து சென்னையோட ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு வந்து 1,50,000 55,000 வரைக்கும் கூட வண்டியோட விலை வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இதே வந்து யமஹாவோட R15 வெர்ஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏபிஎஸ் வேரியண்டோட விலை வந்து 1,70,000 வரைக்கும் கூட வண்டியோட விலை வந்து வருது. விலை அப்படின்னு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கூட யமஹாவோட MT-15 அப்படின்ற பைக்கில் வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த இரண்டு பைக்கில் வந்து எந்த பைக் நல்ல பைக், இதில் வந்து எது சூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பைக்குமே வந்து ஒரு நல்ல பைக் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் வந்து அவங்கவுங்க தேவையை பொறுத்து. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நேக்கட் டைப் பைக் வேணும், அதே மாதிரி வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருந்தாலும் ஓகே, எனக்கு வந்து விலை வந்து ஒரு 1,50,000 55,000 வரை இருந்தாலே போதும் அப்படின்னு நம்ம நினச்சிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து யமஹாவோட MT-15 அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்யலாம். இல்லை எனக்கு வந்து ஃபுல் ஃபேரிங் ஸ்போர்ட்ஸ் டைப் பைக் தான் வேணும், அது மட்டும் இல்லாமல் என் பைக்கில் சேஃப்டி பொறுத்தவரை டியூல் சேனல் ஏபிஎஸ் இருக்கணும், விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து R15 வெர்ஷன் 3 அப்படின்ற பைக்கை வந்து தேர்வு செய்யலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.